ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனங்கருப்பட்டி டீ. பனங்கருப்பட்டியில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டீயை குடிக்கலாம். சளி பிடிச்சிருக்கிறப்ப 3 வேளை இந்த டீயை வச்சு குடித்தோம்னா சளி குறைஞ்சிரும். இந்த டீ வைக்கிறதுக்காக நான் 150 கிராம் அளவுள்ள பனங்கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். இந்த டீ வைக்கிறதுக்காக கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், சுக்கு ஒரு பெரிய பூண்டு பல் அளவுக்கு எடுத்துருக்கிறேன், இஞ்சும் அதே அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நம்ம நெகுன்னு இடிக்கணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு 600 ml தண்ணி சேர்த்துருக்கிறேன். நல்லா தண்ணி கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி, சுக்கு, இஞ்சி இது 3ஐயும் சேர்த்திக்கலாம். நல்லா தண்ணி கொதித்த பிறகு சேர்த்தனா தான் அது நல்ல எசன்ஸ் ஏறும். பனவெல்லத்தை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கிறேன். ஒரே ஒரு லவங்கம் போட்டு குடிக்கிறப்ப சளி இருந்துச்சுன்னா அது க்யூர் ஆகும். அதுக்காக ஒரே ஒரு லவங்கம், தட்ட தேவையில்ல. தட்டி போட்டோம்னா ரொம்ப காரமாக தெரியும். அதனால் ஒன்று முழுசாக சேர்த்திக்கிறோம். இது நல்லா கொதித்து வரணும். ஒரு 5 நிமிஷம் கொதித்தா இந்த டீ ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு கொதித்து வரட்டும். நம்ம இது நல்லா கொதித்த பிறகு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்த்தி இதில் சாப்பிட்றப்ப கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயம் சர்க்கரையை முன்னாடியே போடக்கூடாது, லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் போடணும். ஏன்னா சர்க்கரை முன்னாடியே போட்டால் பாகு மாதிரி ஆயிரும். சர்க்கரையை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாவே நம்மளுக்கு டீ ரெடி ஆகிடும். இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த டீ நார்மலாக வைக்கிற டீயை விட ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டீ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சுக்கு இஞ்சோட ஊறுதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இது கொஞ்சம் சேர்த்தியே வச்சுக்கலாம். இந்த பனங்கருப்பட்டி டீ குடித்தாவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Thanks for your support.